SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அம்பேத்கர் பேரை உச்சரிப்பதற்கு அமித்ஷாவுக்கு அருகதை இல்ல, எந்த வகையான ரைட்ஸும் இல்ல. अम्बेडकर 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 इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता. உள்துறை அமைச்சராக இருந்து கொள்ளுங்கள், ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் பேரை உச்சரிப்பதற்கு எந்த வகையான அருகதையும் இல்லை. அவர் ஒரு ஜனநாயகத்தின் மறு உருவம். அதுக்கு ரெக்கார்ட் சொல்லட்டுமா? நாட்டின் உள்துறை அமைச்சருக்கு அம்பேத்கர் பேரை உச்சரிப்பதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல, எந்த தகுதியும் இல்ல. நாட்டின் உள்துறை அமைச்சர். ஆமாங்க. ஏன் நீங்க சங்கத்து மேல வெள்ளை பெண்டு வெள்ளை சட்டை மாட்டி இந்த பேனா மட்டுமே 1 லட்சம் பேனா நான் சம்பாரிச்சது. எப்படி சம்பாரிச்சிருக்கிறேன்? புரட்சி அம்பேத்கர் போட்ட பிச்சைங்க. இந்த வாட்ச் 2.5 லட்சம் எப்படி வாங்கிருக்கேன்? இது டைமண்ட். எப்படிங்க படிச்சோம்? ஒரு இன்ஜினியரா படிச்சோம். யாரு? புரட்சி அம்பேத்கர் கொடுத்த இட ஒதுக்கீடு. எல்லாரும் போராடுறாங்க. யாரு? மோடி, அமித்ஷா மட்டும் ஒரு கார்னர்ல நிக்கிறாங்க. மத்த எல்லாரும் சேர்ந்துக்கிட்டா யார் சார் சொன்னது? சங்கத்தை சொல்றேன். கொஞ்ச நேரம் டில்ல எங்களுக்கு ஆள் இருக்காங்களே, எங்களுக்கு சோர்ஸ் இருக்குல்ல. மோடி அமித்ஷாவும் போய் இவர்கிட்ட போய் கெஞ்சுறாங்களாம். யார்கிட்ட? காங்கிரஸ் தலைவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் தயவு செய்து இங்க பாருங்க, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக்காதீங்க, ரொம்ப பெருசா போய்கிட்டு இருந்தாங்க, நேத்தோட முடிஞ்சிச்சு நினைச்சான், தயவு செய்து பெருசாக்காதீங்க, வெளிநாட்டுல எங்களை கேவலமா பார்ப்பாங்க இந்தியாவை, இந்தியா பாரு தலித்துகளுக்கு எதிர்ப்பா இருக்குன்ற உண்மை தெரிஞ்சு போயிடும், தயவு செய்து நாங்க தனி அறையில கூட உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம், வெளியில எங்களை பிரச்சனை பண்ண. இப்ப வந்த செய்தி பிரதர், எங்க இருந்து வந்துச்சு? எங்களுக்கு சோர்ஸ் அப்புறம் சொல்ல முடியுமா பிரதர்? ஓகே, டெல்லியில எங்களுக்கு சோர்ஸ் இருக்கு பிரதர். சும்மா இல்ல சார். அம்பேத்கரை கொண்டாடுறது பாஜக கூட்டணியில இருக்கும் போதுதான் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா, பாஜக ஆட்சிக்கு வரும்பொழுதுதான் அம்பேத்கர் பாரத ரத்னா வழங்கியவர் VP சிங். தவறான கருத்தை இங்க நீங்க தவறு செய்யாதீங்க. ஃபேக்ட் தான் நான் சொல்றேன். யாரு கொடுத்தது? யாரு? VP சிங் ஆட்சியில் அமர்றதுக்கு கூட நின்னது யாரு? முந்தைய பிரதமர்களினுடைய ஒப்பீட்டை எடுத்தா இன்னைக்கு அம்பேத்கருக்கு மோடி செஞ்சது எவ்வளவு? ஆனா நீங்க அந்த அமைச்சரவையை பார்த்து அந்த அமைச்சரவை பார்த்து அவங்கள அம்பேத்கருக்கு எதிராக நிறுத்துறது சரியா? நான் வரவேற்கிறேன், ஆனால் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். அவர் வீட்டை போய் கொண்டாடுறீங்க, அவர் படிச்ச இடத்த வாங்கினீங்க, எல்லாம் சூப்பர் தான், பாராட்டுறேன். அவர் புத்தகத்தை வெளியிட தைரியம் இருந்தா, உனக்கு துப்பு இருந்தா புரட்சி அம்பேத்கர் புத்தகத்தை திருப்பி வெளியிட பார்ப்போம். வெளியிட்டா என்ன ஆகும் தெரியுமில்ல? மன்னிப்பு கேட்க மாட்டேன்றாங்களா சார்? திரும்ப மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் போராடுவோம். மாநிலம் முழுக்க ரயில் மறியல் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க, இதனால மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகிறாங்க. ஏன் இப்படியான திடீர் போராட்டம்? மாநிலம் முழுவதும் என்பதை விட இந்தியா முழுவதும் சொல்லுங்க. மாநிலத்தில் விடுதலை சிறுத்தை செய்து கொண்டிருக்கிறது, ஆனால் இந்தியா முழுக்க விடுதலை சிறுத்தை செய்யல. அங்கே ஜனநாயகத்தை நம்புகிறவர்கள், ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தானே போராட்டம் நடத்துகிறாங்க. மக்களுக்கு என்ன வேணும்? ஜனநாயகம் தானே வேணும். ஆனால் இந்த போராட்டத்தில் மக்களே எங்களுக்கு ஆதரவு தர்றாங்க. இப்போ ட்ரெயினை நாங்கள் மறிக்கும் போது கூட ட்ரெயினுக்குள்ளே இருந்து இறங்கி எங்களோட களத்தில் கலந்து கொள்கிறார்கள். இப்போ நேற்று நாங்கள் பஸ்ஸை மறித்தோம் அசோக் நகரில், அசோக் 100 அடி சாலையில். அப்போ அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்து வருகின்ற மக்களே எங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அவ்வளவுக்கு இது ஒரு மக்களுக்கான ஒரு போராட்டம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இந்தியாவுடைய வரலாறை பார்த்தீங்கன்னாலே ரெண்டே பேருக்கான யுத்தம் தான். ஒன்று அம்பேத்கரை நம்புகிறவர்கள், அம்பேத்கர் கோட்பாடு ஏற்றுக்கொள்பவர்கள், இன்னொன்று அம்பேத்கருக்கு எதிராக செயல்படுபவர்கள், அவருடைய கொள்கைக்கு எதிராக செயல்படுபவர்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி மனசில் இருக்கதான் பேசியிருக்கிறார். அது ஒன்றும் புதுசாலாம் அவர் நான் அவர் குற்றம் கூட சுமத்தலை. நான் உண்மையில சொல்ல போனால் அமித்ஷாவை நான் பாராட்டுகிறேன். அமித்ஷா இந்த கருத்தை சொல்லாமல் இருந்திருந்தால் அவர் உண்மையை வெளியே, அதுதானே உண்மை முகம் தானே. அவங்களுக்கு யார் எதிரி? புரட்சி அம்பேத்கரை எதிரி. எங்கள் தலைவர் மேடைக்கு மேடை சொல்லுவாருங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையின் அருகில் வருவதற்கு கூட உங்களுக்கு அருகதை இல்லை, அவர்கிடம் மாலை போடுவதற்கு உங்களுக்கு என்ன ஒரு ரைட்ஸ் இருக்கு? அருகில் வரையில் அடித்து விரட்டுகள்னு சொன்னார் எங்கள் தலைவர். சொன்னாருங்க, அவர் சொன்ன ஏற்று நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட RSS கும்பலை அடித்து விரட்டி இருக்கிறோம். எங்கள் மேலே வழக்கே இருக்குது, பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் தெரியாத ஆள் இல்லை. அதுமாதிரி அம்பேத்கர் பக்கம் வருவதற்கோ அம்பேத்கர் பேரை உச்சரிப்பதற்கோ அமித்ஷாவுக்கு அருகதை இல்லை, எந்த வகையான ரைட்ஸும் இல்லை. ஆனால் அவர் மனசுக்குள்ளே இருந்த வெறுப்பை அம்பேத்கர் கட்டிக்கிட்டே கிடக்குறாங்க. அதே அர்த்தம். அந்த பொம்பளை இதில் பேசுவாங்க, கிச்சனில் சமையலில் பேசுவாங்களங்க, புருஷனை தான் எதிர்த்து பேசுகிறா இருந்தால் வெளியில் நேரடியாக பேச முடியாது. எப்போ பாரு இதே வேலை, அம்மா வீட்டுக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி பொண்டாட்டி கத்துவாங்க. அதே மாதிரி இவர் எப்போ பாரு அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர். ஒழுங்கா நீங்கள் பகவான் ஜி அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்க, அது 7 தலைமுறைக்கு நீங்கள் போயிருப்பீங்க அப்படின்னு அவருடைய வெறுப்பு அப்படியே கக்குறாரு. நீங்க உள்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சராக இருந்து கொள்ளுங்கள்.
ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் பேரை உச்சரிப்பதற்கு எந்த வகையான அருகதையும் இல்லை. அவர் வந்து ஒரு ஜனநாயகத்தின் மறு உருவம். அதுக்கு நான் ரெக்கார்ட் சொல்லட்டுமா? நாட்டின் உள்துறை அமைச்சருக்கு அம்பேத்கர் பேரை உச்சரிப்பதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல, எந்த தகுதியும் இல்ல. நாட்டின் உள்துறை அமைச்சர். ஆமாங்க. எனக்கு இவ்வளவு பெரிய குற்றவாளி நான் அம்பேத்கர் இதுவரைக்கும் வெளிவர சில தகவல் சொல்லட்டுமா? அம்பேத்கர் பேரை ஏன் உச்சரிக்க கூடாது இருக்கு? நான் சொன்ன பிறகு நீங்களே சொல்லுவீங்க ஆமா சங்கத்தமிழ உண்மையிலே இவர் பேரை உச்சரிக்க தான் கூடாது. அம்பேத்கர் அவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு புரட்சியாளர் மட்டுமல்ல, மாபெரும் மகான் தான். இன்னைக்கு எங்க தலைவர் சொல்றாருல, ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். எப்படி நீங்க அந்த காலத்துல வந்து மகாபாரதம் பாப்பீங்க, அப்படியே கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து நிற்பாரு வானத்துக்கு பூமிக்கு, பாத்தீங்களா படத்துல? இப்ப அதே மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். அவரை பத்தி ஒரு 3 தகவல் சொல்றேன், நீங்க மிரண்டு போயிருவீங்க. இது வரைக்கும் வெளியில வராத தகவல், ஆனா ரெக்கார்டோட சொல்றேன். என்னன்னு கேட்டுங்க. மகாத்மா காந்தி இருக்காருல்ல, மகாத்மா காந்தியை காப்பாற்றியவதே புரட்சியாளர் அம்பேத்கர். எப்படி காப்பாற்ற தெரியுமா? பெரிய சாக்கா இருக்கு உங்களுக்கு, பெரிய சாக்கா இருக்கு. 1927 வந்து வெள்ளக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, இவரை தூக்கிட்டு போய் கரெக்டா மகாத்மா காந்தியை கொண்டு போய் நம்ம சவார்கர் ஒரு சிறைச்சாலை இருந்தார்ல அந்தமான்ல போடுறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க சார். ஆமாங்க சார், பிளான் பண்ணதுமே 40 நிமிடம் வெள்ளக்காரன் பேசி என்ன பேசியிருக்காரு முக்கியமா, ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து நீங்க ஜனநாயக ரீதியாக நீங்க வந்து போராடி கொண்டிருக்கிறார், என்ன சுதந்திரம் வேணும்னு. நீங்க அவரை வந்து அராஜகமா வந்து நீங்க சிறைச்சாலை போடுறது தப்பு, அது செய்யக்கூட 40 நிமிடம் பேசியிருக்கிறாரு. யாரா? மகாத்மா காந்தியவையே. ஒருவேளை மகாத்மா காந்தியை கொண்டு போய் அங்க போய் சவார்கருடைய சிறைச்சாலையில் போட்டிருந்தா ஒருவேளை அவர் மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டார், அது வேற பிரச்சனை. அப்படி கொண்டவர் மகாத்மா காந்தி உண்மையை நாட்டை நேசித்தவர். அதான் சவார்கருக்கு மகாத்மா காந்தி குரூப்புக்குள்ள வித்தியாசம். அவ்வளவு பெரிய ஒரு ஆள் சொல்லி முடிச்சுட்டு அவர் சொன்ன டயலாக்கு, ஜனநாயகத்தின் பேரால் ஒருத்தர் யுத்தம் செய்யும் பொழுது நீங்கள் ஜனநாயகத்தின் பேரால் தான் தண்டிக்க வேண்டும். அது எந்த புத்தகத்தில் இருக்குன்னா, த ஸ்பீக் அம்பேத்கர் அப்படின்ற தொகுப்பு நம்பர் 2ல பகவான் தாஸ் பதிவு செய்திருக்கிறார். இதே கருத்தை எங்க தலைவர் 1996 ஆல் இந்தியா ரேடியோல பேசியிருக்கிறார். ஆனால் நீங்க மக்கள்கிட்ட போகல. அவ்வளவு பெரிய மகாத்மா காந்தியவே காப்பாற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஜனநாயகத்தின் பேர்ல. அப்ப ஜனநாயகத்தின் மறு உருவமாக இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து நீ பேரை உச்சரிக்கலாமா? நீங்க இந்த சொன்ன கருத்து பிரகாரம் பார்த்தா நீங்க ஒரு குண்டாஸ் மாதிரி இருந்திருக்கிறீங்க, நீங்க எப்படி பயன்படுத்த முடியும்? இந்த 2வது பாயிண்ட் இது வரைக்கும் எங்கேயுமே வெளியில் வராத தகவல். அடுத்த பாயிண்ட் கேட்டுக்கிறீங்க. அதாவது மகார் 115 ரெஜிமெண்ட் ஒன்று இருந்துச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்பயாவது பார்லிமெண்ட்ல புரட்சி அம்பேத்கர் பேசின வசனம்ங்க, அப்படி சொல்றேன் பாருங்க, நீ மிரண்டுருவீங்க. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருது. அப்ப தலித்தில் வந்து அந்த பார்டர்ல வந்து சில பேர் அந்த பட்டு போயிடுறாங்க, பாகிஸ்தான் பக்கத்து போயிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்து இருக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அது ஒரு இஸ்லாம் கண்ட்ரியாக மாறிடுச்சு, நாங்கள் வந்து இந்துக்களாக இருக்கிறோம், ஒடுக்கப்பட்டவர்கள், அவங்களாம் இங்கே வரணும் விரும்புறாங்க. அப்ப இவர் போய் நேற்று போய் சொல்றாரு. அப்ப லா மினிஸ்டர் இருக்கிறாருங்க, நேற்று போய் சொல்றாரு அவங்கள பூரா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. நேரு சொல்றாரு, நீ போயிட்டாங்க, அவங்கள பேசி கொண்டாட முடியாது, ரொம்ப சிக்கலா இருக்குன்னு. அப்பத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் மகார் 115 ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 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 குரூப்பை, அதாவது ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு படையை இவரே அனுப்புறாருங்க. எஸ்எஸ்டி பேர் சமதா சைனிக் தல். இன்னைக்கு எப்படி ஆர்எஸ்எஸ் வச்சிருக்காங்க பாருங்க, அதை முன்னாடி அவர் வச்சவர். அவங்க போய் அங்க போய் மக்களை பூரா வெளியே கொண்டு வந்துடுறாங்க இந்தியாவுக்குள்ள. இதை பார்லிமெண்ட்லேயே பேசியிருக்காரு புரட்சியாளர் அம்பேத்கர். அப்பதான் ஒரு டயலாக் சொல்றாரு. நிறைய பேர் டயலாக் பேர் தெரியும், ஆனா டயலாக் ஏன் சொன்னாரு? அப்ப எல்லாரும் எதுக்குறாங்க, எப்படிங்க நீ ஒரு சட்ட அமைச்சர், நீங்க எப்படி ஒரு குரூப்பை நீ உருவாக்கி ராணுவத்தை அனுப்பினா பரவாயில்ல, ராணுவ மாதிரி உன்னை கட்டு உருவாக்கி நீங்க போய் அங்க போய் இன்னொரு நாட்டுக்குள்ள போய் கொண்டாடுறீங்களே, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, என்னை விட என் நாடு பெரியது, என் நாட்டை விட என் மக்கள் பெரிதினாரு. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு மக்கள் தலைவனை பேரை உச்சரிப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இது நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப இந்த செய்தி அவ்வளவு நிறைய பேர் தெரியாது. இது கூட ரெட்டுன்னு அவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் உதவியாளர், அவர் எழுதின அந்த புக்ல தான் இது இருக்குது. பார்லிமெண்ட்ல பேசின பேச்சு இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்ட் இருக்கு. இதாங்க இன்னைக்கு வந்து புரட்சி அம்பேத்கருடைய எல்லாரும் போராடுறாங்கல்ல, வெறும் தலித்து மட்டுமா போராடுற நீங்க நினைக்கிறீங்க? அனைத்து பேரும். ராகுல் காந்தி யாரு? ஏங்க இவருக்கு கர்நாடகாவுடைய அந்த முதல்வர் என்னமா சொல்றாரு? சீதாராமையாவா அவர் பேரு? சித்தராமையா. அவர் என்னமா சொன்னாரு? நான்லாம் அம்பேத்கர் இல்லாட்டினா நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். அப்ப நானே மாடு மேய்ச்சிருன்னா டீ வித்தாளுகளாம் என்ன பண்ணி இருப்பாங்க? அப்படி அவர் சொல்றாரு ஓப்பனாவே. அமித்ஷா அவர்களே, நீ எங்கேயாவது வந்து திருட்டு வேலை பண்ணிக்கிருப்பேன் நான் சொல்லல, தயவு செய்து ஒரு முதல்வர் சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு மக்களுடைய விழிப்புணர்ச்சிக்கு, மக்களுடைய அடிப்படை தேவைக்கு, ஏன் இன்னைக்கு சங்கத்து மேல வெள்ளப்பெண்டு வெள்ளை சட்டை மாட்டி இந்த பேனா மட்டுமே 1 லட்சம் பேனா நான் சம்பாரிச்சது. எப்படி சம்பாரிச்சிருக்கிறேன்? புரட்சி அம்பேத்கர் போட்ட பிச்சைங்க. இந்த வாட்ச் 2.5 லட்சம் எப்படி வாங்கிருக்கான்? இது டைமண்ட். எப்படிங்க படிச்சோம்?
ஒரு இன்ஜினியரா படிச்சேன். யாரு? புரட்சி அம்பேத்கர் கொடுத்த இட ஒதுக்கீடு படிச்சு வெளிநாட்டுக்கு போறோம், வேலை பார்க்கிறேன். என்னைக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு தோழர்களுக்கும், வெறும் நீ எவன் தலித்து மட்டும் நினைக்காதீங்க, தலித்து அல்லாதோர், சிறுபான்மை மக்கள், இன்னைக்கு எம்பிசி பிசி இதெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கான யாரு? சொத்துல உரிமை வந்திருக்கு பெண்களுக்கு யாரு வாங்கி கொடுத்தா? அவ்வளவு பெரிய ஒரு ஆண்டுனாலதான் எல்லாரும் போராடுறாங்க. யாரு? மோடி அமித்ஷா மட்டும் ஒரு காரணம் நிக்கிறாங்க, மத்த எல்லாரும் சேர்ந்துக்கிட்டா. யார் சார் சொன்னது? யார் சொன்னது? யார் சொன்னது? சங்கத்தமிழ் சொல்றேன். என்னங்க பேசுறீங்க? பகுஜன் சமாஜ் போராடி எப்படி அந்த அம்மா சொன்ன கருத்தை சொல்லட்டுமா? இவங்க மாயாவதி அம்மா நீ காலையில கொடுத்த கருத்து சரியான கருத்து கொடுத்திருக்கு. காங்கிரஸ்காரர்களே, நீங்கள் தலித்துகளை ஒழுங்காக நீங்கள் பாதுகாக்கவில்லை, அம்பேத்கருக்கு ஒழுங்கான கருத்துக்கள் செயல்படவில்லை, ஆகையால் ஆட்சியில் இருந்து உங்களை தூக்கி விட்டார்கள், தூக்கி மக்கள் அடித்து விட்டார்கள். அந்த அம்மா டயலாக், ஏன் டயலாக் இல்ல. இன்னைக்கு இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பிஜேபி இன்னைக்கு அம்பேத்கரை இழிவாக பேசுகிறார்கள், நக்கல் செய்கிறார்கள். காங்கிரஸ் என்ன வந்துச்சோ அதுதான் உங்களுக்கு வரும். அம்மா டயலாக். யார்? பாஜகவுக்கு வரும், பாஜகவுக்கு வரும் என்று இரும்பு பெண்மகள் மாயாவாதி சொல்லுகிறாள். எல்லா பேரும் இங்க பாருங்க, ஒரு பக்கத்து RSS பிஜேபி கும்பல், இன்னொரு பக்கம் சொல்றது கண்டிக்கிறதுல. ஓகே சார், போராட்டம் என்ன நடக்குது? போராட்டம் தமிழகம் மட்டுமில்லங்க, இந்தியா முழுக்க. சரி, அனைத்து தரப்பு கட்சி பஸ்வான் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. என்னன்னு பஸ்வான் சொல்லிருக்கிறாருல? என்னன்னு அவர் என்ன சொல்லி அமித்ஷா பேசுனது தப்பு. அவர் அமைச்சரவையில் இருப்பாரு. அதுதான் கேக்குறேன். ராமதாஸ் கிடக்கிறாரு, ரெண்டு பேரும் காலில் கிடக்கிறாரு தானே. நீ அவங்கள போய் ஏன் கட்டுக்கிறீங்க? மத்தால கேளுங்க. சரி, இதெல்லாம் அவங்க காலில் கிடக்கிறார்கள். அவங்கள ஏற ஜான் பாண்டியன் போய் எவ்வளவு நாள் ஆச்சு? இல்ல சார், ஜான் பாண்டியன் கூட அறிக்கை விட்டுருக்காரு. அண்ணன் போய் ரொம்ப மத்திய அரசுக்கு ஆதரவா தான் ஜான் பாண்டியன், அமித்ஷாக்கு ஆதரவா தான் அறிக்கை விட்டுருக்காரு. அவங்க என்ன இன்னும் சொல்ல கேட்டு, இவங்களுக்கு எல்லாம் புரட்சி அம்பேத்கரை பத்தி ஒரு இதுவும் தெரியாது, எந்த விஷயமும் தெரியாது. அவங்க எந்த புத்தகத்தையும் தொட்டு பார்த்தது இல்லை. உங்களுக்கு தான் தெரியும். ஆமா, விடுதலை சிறுத்தைகள் தாங்க. விடுதலை சிறுத்தைகள் யாரு நினைக்கிறீங்க? SST சொன்னல, இப்ப பேசணும்ல. SST உருவாக்குனது யாரு? புரட்சி அம்பேத்கர். எப்ப உருவாக்குனாரு? 1924. நான் உங்களை ஏற்கனவே பேசியிருக்கேன். எங்க உருவாக்குனாரு? நாக்பூர்ல உருவாக்குனாரு. அதே இடத்துல RSS அந்த புரட்சி அம்பேத்கர் எதிர்பார்த்த SST எதிர்பார்த்த RSS உருவாக்குனாங்க. இது வரலாறு, ஏற்கனவே பேசியிருக்கேன் பிரதர். ஆனா இன்னைக்கு SST இல்ல, RSS இருக்குது. இன்னைக்கு RSSல தான் பல முதல்வர்கள், RSSல தான் பிரதமர், RSSல தான் இன்னைக்கு உள்துறை அமைச்சர், RSSல தான் ஒரு ஆளுநர், ஒரு ஜனாதிபதி உருவாக்கி இருக்குது. ஆனா மக்களை உருவாக்கியதுக்கு SST. புரட்சி அம்பேத்கர் ஒவ்வொருடைய இதயத்திலும் இருக்கிறார்கள். நிச்சயம் சொல்றேங்க. இன்னொரு விஷயம் இப்ப கிடைச்ச செய்தி, கொஞ்ச நேரம் டெல்லியில எங்களுக்கு ஆள் இருக்காங்களா, எங்களுக்கு சோர்ஸ் இருக்குல்ல. மோடி அமித்ஷாவும் போய் இவர்கிட்ட போய் கெஞ்சுறாங்களாம். யார்கிட்ட? காங்கிரஸ் தலைவர் இருக்காருல்ல, கார்கே. அவர்கிட்ட போய் தயவு செய்து இங்கே பாருங்க, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக்காதீங்க, ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருந்தாங்க, நேத்தோட முடிஞ்சிச்சு நினச்சான், தயவு செய்து பெருசாக்காதீங்க, வெளிநாட்டில் எங்களை கேவலமாக பார்ப்பாங்க இந்தியாவை, இந்தியா பாரு தலித்துகளுக்கு எதிர்ப்பாக இருக்குன்ற உண்மை தெரிஞ்சு போயிருங்க. அதனால் தயவு செய்து நாங்கள் தனி அறையில் கூட உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம், வெளியில் எங்களை பிரச்சனை பண்ணாங்க. இப்போ வந்த செய்தி பிரதர், நீ ஒன்றும் எங்க இருந்து வந்துச்சு? எங்களுக்கு சோர்ஸ் அப்புறம் சொல்ல முடியுமா பிரதர்? டெல்லியில் எங்களுக்கு சோர்ஸ் இருக்கு பிரதர். பக்கமான சோர்ஸ், சும்மா இதெல்லாம் அங்கிட்டு போகிற சோர்ஸ்லாம் இல்லை. நீங்கள் வந்து செக் பண்ணுங்க, நான் சொன்ன தப்பா ரைட்டு செக் பண்ணுங்க. தனி அறையில் நாங்கள் காலில் கூட விழுக தயார். ஒரு காலத்தில் சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முத் பாரத், காங்கிரஸ் முத் பாரத் அப்படின்னு மாதிரி தான், காங்கிரஸ் இல்லாத நாடு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, காங்கிரஸ் காலில் விழுகிற அளவுக்கு போயிடுச்சு. அதை காங்கிரஸ் உருவாக்குச்சான்னு நினைச்சிடாதீங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்குகிறார். ஏன்னா புரட்சி அம்பேத்கர் நான் ஒரு இந்த இடத்துல முக்கியம் அந்த கருத்தை சொல்லி ஆகணும். டால்ஸ்டாய்னு ஒரு அறிஞர் நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் இளைஞர்களுக்கு தெரியும். நான் ஒரு இளைஞர் செயலாளர், நீங்களும் இளைஞர்களுக்காக நெறியாளராக இருக்கிறீங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசினதே மக்களுக்கு போகும். டால்ஸ்டாய்ன்ற ஒரு பெரிய அறிஞர் சொல்லுவேன். அதாவது புரட்சியாளர்கள் எல்லாருமே இந்த நாட்டில் ஒரு நல்லது நடக்கணும், ஒரு நல்ல மக்களுக்கு ஏதாவது வரணும்னு ஒரு புரட்சியை உருவாக்குவாங்களாம். ஒரு கொஞ்சம் காலகட்டத்தில் அவங்க புத்தி எப்படி போகும்னா, இந்த புரட்சியை செய்வதற்கு கொஞ்சம் காசு வேணும். இப்போ கூட அங்கங்கே காசுல வசூல் பண்ணுறாங்களா, அது மாதிரி பணம் வேணும். பணம் இருந்தால் தானே புரட்சியை பண்ண முடியும். சில கம்யூனிஸ்டே கூட போய் பணம் வசூல் பண்ணுறா. இப்போ நாங்களே சில நடத்துறோம்னா இருந்தால் மக்கள்கிட்ட ரைட், அது மிஸ், அது எதார்த்தத்தை சொல்கிறேன். அப்படி வரும். அப்படி வருகின்ற அந்த காலகட்டத்தில் சில காலகட்டம் மாறும் பொழுது இவர்கள் இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காகவே புரட்சி செய்வார்கள். எப்படி? புரட்சி பண்ண மாட்டாங்க. புரட்சியின் பெயரால் அந்த ஆட்டை போட்ட காசு எல்லாத்தையும் பாதுகாப்பதற்கு இந்த RSS பண்றாங்கல்ல, பிஜேபி பண்றாங்கல்ல, அது மாதிரி வேலைகளை செய்வார்கள். சில கட்சிகளையும் பொருந்தும், அதை கட்சிகள் பேர் சொல்ல விரும்பவில்லை. இவர் நடத்துகின்ற எல்லா புரட்சியுமே இந்த பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மக்களை மறந்து விடுவார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் தான் ஆரம்பிக்கும் பொழுது எந்த கொள்கை கோட்பாட்டோடு இருந்தார்களோ சாகின்ற வரைக்கும் அதே கோட்பாட்டில் இருப்பார்கள். டால்ஸ்டாயுடைய தத்துவம், அந்த டால்ஸ்டாயின் தத்துவத்தின் பிரகாரம்
இந்த பூமியில் கொண்ட கொள்கையில் கட்சியை ஆரம்பித்தார், அல்ல கொள்கையை ஆரம்பித்தார், கோட்பாட்டை ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய உருவமா நீ செயல்பட்டு கொண்டிருப்பது எதுனா விடுதலை சிறுத்தையிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தேன். அம்பேத்கர் தாங்க. பாருங்க, அம்பேத்கர் மாதிரி உலகத்தில் நீ சொல்லுங்க நெறியாளரே, யாராவது ஒரு ஆள் மந்திரி பதவி அப்படி தூக்கி போட்டிருப்பாங்களா? ஒரு ஆள் சொல்லுங்களேன். நானும் யோசித்து பார்த்து யாராச்சும் ஆயிருப்பேன்னு. அது என்ன அமைச்சர், சட்ட அமைச்சர்னா ஏறக்குறைய பிரதமருக்கு அடுத்து 3வது ஆளு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாருன்னா அவருக்கு உள்துறை அமைச்சர் கொடுத்துருப்பாங்க, அப்படி கொடுத்துருப்பாங்க. தூக்கி எறிகிறார். என்னடா காரணம்னா பெண்களுக்கு நீங்கள் சொத்து உரிமை கொடுக்கவில்லை. அப்ப அவர் தூக்கி எறிந்ததுக்கு யாரு காரணம்? எல்லாரும் வெளியில காங்கிரஸ் நினைப்பாங்க. முக்கியமான காரணமே RSS தான். நீங்க RSSக்கு எத்தனை MP? காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு, ஒரு சட்ட அமைச்சர் ஆட்சியில் இருக்கிற சட்ட அமைச்சர் சட்டத்தை கொண்டு வராரு. நீங்க சொல்ற மாதிரி பெண்களுக்கு சொத்து உரிமை உள்ளிட்ட உரிமைகள் எல்லாம் கொடுக்கணும்னு சட்டம் கொண்டு வராங்க. அது நிறைவேறலைங்கிறது கோவிச்சுக்கிட்டு அவர் பதவி ராஜினாமா பண்றாரு. அங்க இருக்கையில் இருக்கிறது பூரா காங்கிரஸ்காரங்க. ஓட்டு போட்டிருந்தா அந்த சட்டம் அமலாயிருக்கும். காங்கிரஸ்காரங்க ஓட்டு போடல, நேரு ஆதரிச்சும் ஓட்டு போடல. இப்போ வந்து RSS சொல்லட்டுமா, இதுக்கு எங்க தலைவர் எழுச்சி தமிழ் தெளிவா விளக்கம் கொடுத்து ஒரு காங்கிரஸ்காரங்க எல்லாம் RSS இருந்தாங்க. RSSக்குள்ளேயே ஸ்லீப்பிங் செல் யாரு மறைமுகமாக உள்ளேயே RSS காரங்க இருந்தாங்க. ஏன்னா 1980 தான் பிஜேபின்ற கட்சி வருது. அதுக்கு முன்னாடி ஏதோ சன சங்கம்னு ஒண்ணு கட்சி இருந்துச்சு, அது பெரிய கொடுக்காததும் RSS. ஆமாங்க, அதுதான் காரணம். நேருவே நெருக்கடி கொடுத்தவர்கள் RSS. அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு தலைவர் சொல்றாங்க, 100 இடங்களில் புரட்சி அம்பேத்கர் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இன்னைக்கு கூட RSS எங்கேயும் ரோட்ல போய் டவுசரை மாட்டிட்டு கம்பு சுத்துவாரே தவிர எங்கேயும் ஆர்ப்பாட்டம் பண்ணதில்லை. நானே கண்ணில் பார்த்ததில்லை. ஆனால் அம்பேத்கருக்கு மட்டும் 100 முறை நடத்தியிருக்கிறார்கள். அம்பேத்கருடைய உருவ பொம்மை எரித்திருக்கிறார்கள். அம்பேத்கரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக 500 ரூபாய் அந்த காலத்தில் சங்கராச்சாரியா, அந்த கால சங்கராச்சாரியா கேட்டிருக்கிறார்கள். ரெக்கார்டு இருக்கு பிரதர், ரெக்கார்டு இருக்கு, சும்மா இல்ல சார். அம்பேத்கரை கொண்டாடுறது பாஜக கூட்டணியில இருக்கும் போதுதான் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா. பாஜக ஆட்சிக்கு வரும்பொழுதுதான் அம்பேத்கர் பாரத ரத்னா வழங்கியவர் VP சிங். தவறான கருத்தை இங்க நீங்க பதிவு செய்யாதீங்க. ஃபேக்ட் தான் நான் சொல்றேன். யாரு கொடுத்தது? யாரு? VP சிங் ஆட்சியில் அமர்றதுக்கு கூட நின்னது யாரு? அந்த கூட்டணி அமைச்சரவையில இருந்தது யாரு? கவுத்தது யாரு? VP சிங்க கவுத்தது யாருங்க? இடஒதுக்கீடுக்கு ஏங்க அதெல்லாம் விடுங்க சார். VP சிங்க எதிர்த்து தானே இந்த பிஜேபி காரங்க பாஜகவும் கூட்டணியில இருக்கும் பொழுதுதான், ஆட்சியில இருக்கும் போதுதான் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா. பிஜேபி காரர்கள் அம்பேத்கர் எப்படி பாக்குறாங்கன்னா சுவாக பண்றது பாக்குறாங்க. அவங்க எப்படி என்னவோ சார், எல்லாருக்குமான தலைவர் தான் அம்பேத்கர். எல்லோருக்குமான தலைவர் தான் அம்பேத்கர். அங்க போறீங்களா? எல்லோருக்குமான தலைவர் தான் அம்பேத்கர். சோ அவங்களுக்குமான தலைவர் தான் அம்பேத்கர். இங்க பாருங்க, அம்பேத்கர் எல்லாருக்கும் தானே போராடினாரு, அம்பேத்கர் சமம்னு தானே பேசினாரு. அவ்வளவுதான். இப்ப வாங்க, பாஜக கொண்டாடுது அம்பேத்கரை. அம்பேத்கருக்கு வான உயர சிலைகளை வைக்குது. அதன் காலடியில நின்று பிரதமர் நிக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்க்க, அது எவ்வளவு பெரிய சிம்பாலிக். ஒரு பிரதமர் அம்பேத்கரின் காலடியில நிக்கிறது எவ்வளவு பெரிய சிம்பாலிக். லண்டன்ல அவர் வசிச்ச வீட்டை அரசு நினைவகமா மாத்துறாங்க. நாடு முழுக்க எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு சிலைகள் வைக்கிறாங்க, எவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பேர் இன்னைக்கு வைக்கிறாங்க. இன்னைக்கு பிரதமர் பேசுற இடங்கள்ல எல்லாம் அம்பேத்கரை கோட் பண்றாரு. இதுக்கு முந்தைய பிரதமர்களினுடைய ஒப்பீட்டை எடுத்தா இன்னைக்கு அம்பேத்கருக்கு மோடி செஞ்சது எவ்வளவு. ஆனா நீங்க அந்த அமைச்சரவையை பார்த்து, அந்த அமைச்சரவை பார்த்து அவங்கள அம்பேத்கருக்கு எதிராக நிறுத்துறது சரியா? நான் வரவேற்கிறேன், ஆனால் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். அம்பேத்கர் டயலாக்கே சொல்லி அம்பேத்கர் சொன்னாரு, என்னை யாரும் பெரிய சிலையை உருவாக்கி மாலை போட்டு என்னை கடவுள் மீது வழங்க வேண்டாம். நான் சொன்ன கருத்தை படித்த பிரகாரம் மக்களுக்காக போராடு. இதுதான் புரட்சி அம்பேத்கர் தத்துவம். அப்படி பார்த்தா புரட்சி அம்பேத்கர் புத்தகத்தை ஏன் தடை பண்ணி வச்சிருக்கிற? புரட்சி அம்பேத்கர் புத்தகத்தை ஏன் 37 தொகுப்பை தமிழ்நாட்டில் இருக்குது, 27 தொகுப்பு ஆங்கிலத்தில் வெளியிட்டது காங்கிரஸ். ஏன் அதற்கு பிறகு அந்த புத்தகங்கள் ஏன் வரவில்லை? பேசுங்க. இப்ப இவ்வளவு நீ சொல்லுங்க, எங்களுக்கு வேணாம்ங்க அம்பேத்கர் ஒன்று கடவுள் இல்ல, எங்களுக்கு ஒன்று அம்பேத்கர் வந்து சாமி இல்ல, எங்களுக்கு ஒரு போராளி, ஒரு புரட்சியாளர், பகவான் புத்தனை போல. அது ஏன் புரட்சி அம்பேத்கர் சொன்னதானே? அவர் சொன்ன டைலாக்குங்க. அவர் தெரியும் இப்படி லூசு பேரா வருவாங்கன்னு. அவர் என்ன சொல்லிருக்காரு? நான் வருங்காலத்தில் இல்லாமல் கூட போவேன். அந்த காலத்தில் சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து நாட்டை துண்டாடுவார்கள், உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் சொன்னார்கள். அதுதான் எங்க பயலுக்கு வந்து ஒரு ட்ரெயின் இப்போ ஓடாது. இன்னும் 2 நாள் பாருங்க, இது மாதிரி தொடர்ந்தால் ட்ரெயின் என்ன பிளேனே ஓடாது. பாருங்களேன், பாருங்க பிரதர். அவர் மட்டும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நாங்களும் ஏற்கனவே விமானத்தை தடுத்தே போராட்டம் நடத்தி இருக்கிறோம் மதுரையில். அடுத்த திட்டம், அந்த திட்டம் நாங்கள் வச்சிருக்கிறோம். அதனால நான் சொல்ற ஒரே ஒரு கருத்து நான் சொல்றேன், அம்பேத்கர் தயவு செய்து நீ தெய்வமான பார்க்க வேணாம். அவர் சொன்ன டயலாக்கே முட்டாள்தனமான டயலாக். எங்களுக்கு வந்து சொர்க்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ பிசாசை பற்றியோ நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு என்ன வாழ்ற காலத்தில் சொர்க்கத்தை காட்டு,
ஏண்டா நீங்கள் நல்லா ஆட்டை போடு. தமிழக முதல்வர் அழகாக சொன்னார். உண்மை தமிழக முதல்வர் இந்த நேரத்தில் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக நான் பாராட்டுகிறேன். அழகான ஒரு கருத்தை ஒரு இது எக்ஸ் தளத்தில் போட்டிருந்து நம்ம சொல்லியிருந்தார் தெரியுமில்ல, இந்த பாவம் பண்ணுறவங்களுக்கு பயப்படணும், கடவுளை பார்த்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறவனுக்கு பயம் தேவையில்ல, அதுக்கு அம்பேத்கரை படித்தாலே போதும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். தமிழக அரசாங்கம் கூட இப்போ புத்தகத்தை வெளியிட போகிறது. விடுதலை சிறுத்தைகள் கூட புத்தகத்தை வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். ஏன் இவ்வளவுக்கு அம்பேத்கருக்கு இவ்வளவு சிலை வைக்கிறீங்களே, இவ்வளவுக்கு அவரை கொண்டாடுறீங்களே, சிலையை வச்சு அவர் வீட்டை போய் கொண்டாடுறீங்க, அவர் படித்த இடத்த வாங்கினீங்க, எல்லாம் சூப்பர் தான், பாராட்டுறேன். அவர் புத்தகத்தை வெளியிட தைரியம் இருந்தா, உனக்கு துப்பு இருந்தா புரட்சி அம்பேத்கர் புத்தகத்தை திருப்பி வெளியிட்டு பார்ப்போம். வெளியிட்டா என்ன ஆகும் தெரியுமில்ல, ஒரு ரூபாயா இருக்க மாட்டேன். நீங்க சொன்னீங்களா இப்போ பார்த்தீங்களா, ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் அங்கே இருக்கிறாரு, ராம்தாஸ் அத்வாலே அங்கே இருக்கிறாருன்னு சில பேர் சொல்றீங்களா, திருப்பி புத்தகத்தை படிப்பாங்க. ஆஹா கரெக்ட் தான்டா, மறந்து போயிட்டோம்னா கொஞ்ச நாளா அப்படின்னு எல்லாம் எதுக்க ஆரம்பிப்பாங்க. அது எதுக்கக்கூடாதுன்னு அப்படியே அம்பேத்கரை இன்னொரு புத்தரை என்ன, புத்தர் கடவுள் இல்லைன்னு சொன்னார். ஆனா புத்தர் என்ன சொல்றாங்க, அம்பேத்கரே புத்த மதத்துக்கு போனார், அவர் ஒரு அவதாரம்ன்றாங்க. அம்பேத்கரே புத்த மதத்துக்கு போனாரு. ஆமாங்க, புத்தரே கடவுள் இல்ல மதம் இல்லைன்னு சொன்னவர். அப்ப யோசித்து பாருங்க, அப்படிதான் அவங்க கொண்டு போறாங்க. அதனால பிரதர் இது எப்படின்னா, நான் மீண்டும் பழைய கருத்துக்கு வர்றேன். புரட்சி அம்பேத்கருடைய சிலைக்கு பக்கத்து பார்க்க வராதிங்க, அவர் பேரை உச்சரிக்காதீங்க. ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு சவார்கர் பேரை உச்சரிக்க நாங்க வரவே மாட்டோம். ஹோல்வால்கரை உச்சரிக்க பிரச்சனை இல்லை. அம்பேத்கர் பாதைக்கு அவங்க வரக்கூடாது, அந்த பக்கத்தை வரக்கூடாது, அந்த பாதைக்கு வரக்கூடாது. அம்பேத்கர் பேரை உச்சரிக்க கூடாது, அந்த பாதைக்கு வரக்கூடாது. அம்பேத்கரின் பாதைக்கு அவங்க எல்லாம் திரும்ப அவருடைய பாதையை அம்பேத்கருக்கு நேர் எதிரான பாதை தானே, வரக்கூடாது. அது எப்படி நல்லது தானே. இன்னுமே ஆர்எஸ்எஸ் கலைக்க சொல்லுங்க, ஆர்எஸ்எஸ் கலைக்க வேண்டும். ஆர்எஸ்எஸ் அம்பேத்கர் பாதை வருதுன்னு வைங்க, ஓகே இல்லையா உங்களுக்கு? அம்பேத்கர் பாதைக்கு வந்தாருன்னா அவங்க எப்படி ஆர்எஸ்எஸ் இருக்க முடியும்? அம்பேத்கர் பாதைக்கு வந்தாங்கன்னா அவங்க எப்படி சங்கியா இருக்க முடியும்? அப்ப எல்லாத்தையும் கலைக்க சொல்றீங்களா? ஆனா ஒருவேளை இப்படி நடக்கலாம், ஒருவேளை தேவேந்திரன் அவர்களுக்கு அந்த என்ன வரலாம், நீ வருங்காலங்களில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்து காங்கிரசுடைய தலைவர், அவர் ஒரு தலித்து தானே, அவரே இந்தியாவுடைய பிரதமர் ஆன பிறகு இந்தியாவில் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் தடை செய்யப்படும். அப்ப அவங்க எங்க போவோம்? அப்புறம் ஆர்எஸ்எஸ் தடைப்பட்டு தான் ஆகணும். ஆர்எஸ்எஸ் தடை செய்யணுங்க. நான் சொல்றேங்க, மகாத்மா காந்தி கொலை செய்தது யார் சார்? மகாத்மா சம்பந்தம் இல்லைன்னு வந்துருச்சு சார், அதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை சார். தடை செஞ்சாங்க, அதுக்கப்புறம் நீக்கப்பட்டுருச்சு. ஏன் தடை செஞ்சாங்க? சம்பந்தம் இருக்குமோன்னு. அதுக்கப்புறம் சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா நீக்கிட்டாங்க. அதாவது அது வலியவன் வச்சதே சட்டம், எளியவனை கண்டா சட்டம் தேறி முதிக்கும், வலியவனை கண்டா அப்படியே வளைந்து கொடுக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அன்னைக்கே ஒரு உள்ள அவங்க தெளிவா சொல்லிட்டாரு, அமித்ஷா தெளிவா சொல்லிட்டாரு, இதெல்லாம் ஏஐல பண்ணது, நான் அப்படியெல்லாம் தப்பா பேசல, இவங்க வேணும்னே ஒரு சின்ன பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டு இருக்காங்க, எதை சொன்னாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு. அதுக்கு இதையாவது பேசிட்டு இருக்கலாம். கடவுளை சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு வராங்க. சொல்றீங்க, நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. இதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட்டு நீங்க காரியத்தை முடிச்சிருவீங்க. காரியத்துக்கு போறீங்க. யாரு மோடியையும் அமித்ஷாவையும் இப்ப பாருங்களேன். இப்ப என்ன சொன்னாங்க, ராமர் கோயில் கட்டணுங்க அப்படின்னு கலவரம் பண்ணி மசூதி இடிச்சு ராமர் கோயில் கட்டிட்டாங்க. கோர்ட்டுக்கிட்டலாம் வளர்ச்சி போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்கள் இலக்கு என்ன? ராமர் கோயில் கட்டினதுமே அங்கே மக்கள்லாம் அப்படியே போவாங்க அப்படின்னு மக்களே அங்கே போகலையா? அதை விட அந்த இடத்துல ஏதோ ஒரு அதுக்கு பேர் நல்ல பகாத்த ஏதோ ஒரு பேர், அது இடத்துக்கு பேர் ராமர் கோயில் கட்டின இடத்துக்கு பேர், அந்த தொகுதிக்கு, அந்த தொகுதியில் நீ வெற்றி பெற்றிருப்பவர் ஒரு தலித். இது எப்படி இருக்கு? சமாஜ்வாதி. அது எப்படி இருக்கு? ஒரு தலித் ஜெயிக்க வச்சிருக்கு பாரு. எப்படி ஜெயிக்க வச்ச ஒன்றும் பிஜேபி இல்லை, பிஜேபி தோத்து போச்சு. காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி ஜெயிச்சிருக்கல. அதைத்தான் சொல்றேன். இங்க பாருங்க, உங்களுக்கு ராமர் உங்களுக்கு காப்பாற்ற மாட்டார், கிருஷ்ண பரமாத்மா உங்களை காப்பாற்ற மாட்டார். உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரே ஆளு புரட்சியாளர் அம்பேத்கர், அரசியலமைப்பு சட்டம் தான். அப்ப அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முயற்சி செய்யுங்கள். மன்னிப்பு கேட்க மாட்டேன்றாங்களா சார்? திரும்ப மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் போராடுவோம், மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் அனைத்து போராட்டத்தையும் செய்வோம். விடுதலை சிறுத்தைகள் குறிப்பா மற்றவங்களாம் நிறுத்திட்டாங்க, மற்றவங்க யாரும் நிறுத்தல. எங்களோட அவங்க வீரியமா இருக்க. கர்நாடகாவில் பார்த்தா ஐயோ எத்தனை பேர் மக்கள் அப்படியே அந்த சட்டசபையில் எங்க பார்த்தாலும் புரட்சி அம்பேத்கரா உட்காந்துருக்காங்க. ஆனா நான் உண்மையா நினைக்கிறேங்க, அமித்ஷா திருப்பி நம்ம பாராட்டணும்னு நினைக்கிறேன். அமித்ஷா நினைச்சிருப்பார், ஏதோ அம்பேத்கர் பேரை அப்படி சாதாரணமாக சவார்கர் பேரை சொல்வதை போல் சொல்லிட்டு போவோம், இல்லை ஹோல்வால்கர் பேரை சொல்லிட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கை வரலாற்றிலேயே முத அமித்ஷாவும் மோடியும் ஒன்றுக்குள்ள ஒன்று சண்டையான். சும்மா வாயை வச்சுக்கிட்டு நீ இருந்து வரைய மாட்டேற அப்படின்னு. அதனால் 2 நாளில் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் சேனல் இருக்குல்ல, 2 நாளில் அவர் மன்னிப்பு கேட்பார். என்ன மன்னிப்பு கேட்டாங்க? கார்கேட்டையும் ராகுல் காந்திட்டையும் பப்புன்னு சொன்னாங்க. ராகுல் காந்தியை வச்சார்ல பாப்பு சொன்னாங்க சொல்ல ஒரு காலத்தில். பப்புடா அப்படின்னு நான் இப்போ எப்படி இருக்கு? நேரத்தில் அவர் சாதாரண சொல்ல, சும்மா கூட ஒருத்தனப்பா வயசான ஆள் கீழே விழுந்து விட்டு என்னை இடிச்சு விட்டாரு, என்னை தள்ளி விட்டாரு அப்படின்னு ஒரு ட்ராமா கொண்டு, அதுவும் எடுபடலை பிரதர். அதனால சொல்றேன், அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார்.
யாரு? கிருஷ்ண பரமாத்மா மாதிரி நிக்கிறாரு. இதனால உங்களுக்கு ஹாப்பி தான். எப்படி உங்களுக்கு இதனால ஹாப்பி தான்? ஏங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம், புரட்சி அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய தேசிய கொடி, ஆனால் மக்களுக்கு நடைமுறையில் இல்ல. அப்ப நடைமுறையில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்க ஆசை. அது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் நடக்குது. ஆமா, நீ வரணும்ல. பிஜேபி அழித்து ஒழிக்கப்பட வேணும்ல. பிஜேபி இல்லாம போகணும்ல தமிழ்நாட்டுல. இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இல்லை, இந்தியாவில் அப்போ ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸோ இல்லை இந்தியா கூட்டணியோ வெற்றி பெற போகிறது. அப்போ சூப்பர்ல. அம்பேத்கர் என்ன கனவு கண்டாரோ அது நடைமுறைக்கு வரும்ல பிரதர். அது இன்னும் வரல, இம்ப்ளிமெண்ட் ஆகல. அவரே சொல்றாருல, என் அரசியலமைப்பு சட்டம் சூப்பர் தான், ஆனால் அதை பயன்படுத்துவோட கையில தான் இருக்கு. ஒரு கத்தி இருக்கு, கத்தியை வச்சு பழத்தையும் வெட்டலாம், கழுத்தையும் நறுக்கலாம். அதே போலவே அந்த அரசியலமைப்பு சட்டம். அப்போ நல்ல ஒரு மனிதன் தேவை, நல்ல ஒரு தலைவன் தேவை. அவன் வந்தானா நல்ல இம்ப்ளிமெண்ட் ஆகும் சொன்னார்ல அம்பேத்கர். வரல இல்லை இது வரைக்கும். நாங்கள் வருவதற்கான ஆசைப்படுறோம். அது நல்ல தருணமாகவும் இருக்குது. இங்கே பாருங்களேன், இவ்வளோ பிரச்சனை, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு போட்டாங்க. அதோட நோக்கம் என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே தலைவன் ஒரே ஆட்சி. அது அதிபர் ஆட்சி. அதுக்கான போட்ட திட்டம். ஆனால் அம்பேத்கர் நினைச்சிட்டாங்க இங்கே தூங்கிட்டு இருக்காரு நினைச்சிட்டாங்க. அவர் தான் ஒவ்வொரு மனிதன் இருக்கிற அவரா விசூரம் எடுக்கிறாரு. எடுத்து வந்து ஒரே மண்டல போட்ட போர்டுல இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் யாருமே பேசுறதில்லை. இப்போ ஒரே ரகலை ஒரே ஆர்ப்பாட்டம்னு போயிடுச்சு. நீங்க சொன்னது ஒரே நாடு ஒரே தேர்தல். நீங்க தான் மடை மாத்துறீங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? எதிர்க்கட்சிகள் மடை மாத்துதோ? எதிர்க்கட்சிகள் மடை மாத்துதோ? இல்ல, அவங்க சொன்ன மாதிரி அம்பேத்கரே வந்து விஸ்வரூபம் எடுத்து பண்றாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நன்றி சார், உங்களோட நீங்க பகிர்ந்து. நன்றி, வணக்கம். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.